12 ஜோதிர்லிங்கங்களும் காரைக்கால் மாவட்டத்தில் ஒரே இடத்தில் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் தங்கள் கைகளால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய ஏற்பாடு. நிறைவு நாளான இன்று ஏராளமான பக்தர்கள் சிவநாமங்கள் கூறியவாறு 12 ஜோதிர்லிங்கங்களுக்கும் அபிஷேகம் செய்து மகா ஆரத்தி எடுத்து சிவ வழிபாடு செய்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலில் 12 ஜோதிர்லிங்கங்கள் ஒரே இடத்தில் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் தரிசனம் செய்வதோடு தங்கள் கைகளால் சிவலிங்கங்களுக்கு அபிஷேகம் செய்து வழிபட ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்து முன்னணி அமைப்பு சார்பில் குஜராத் மாநிலத்தில் உள்ள ஸ்ரீ நாகேஸ்வரர், ஸ்ரீ சோம்நாத், ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த ஸ்ரீ மல்லிகார்ஜுனா, மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ஸ்ரீ மகாகாளேஸ்வரர், ஸ்ரீ ஓங்காளேஸ்வரர், உத்தராகண்டை சேர்ந்த கேதர்நாத், மகாராஷ்டிராவை சேர்ந்த ஸ்ரீ திரியம்பகரேஸ்வரர், ஸ்ரீ பீமாசங்கர், ஸ்ரீ கிருஷ்ணேஸ்வரர், உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த காசி விஸ்வநாதர், ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த ஸ்ரீ வைத்தியநாத், தமிழ்நாட்டை சேர்ந்த ஸ்ரீ ராமநாத சுவாமி ஆகிய 12 ஜோதிர்லிங்கங்கள் காரைக்கால் அம்மையார் ஆலய திருக்குளக்கரையில் அமைக்கப்பட்டு பக்தர்கள் அபிஷேகம் செய்து வழிபட இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் ராஜ்குமார், இந்து முன்னணி மாநில ஒருங்கிணைப்பாளர் கணேஷ் மற்றும் நிர்வாகிகள் சிறப்பான ஏற்பாடு செய்திருந்தனர். கடந்த 17ஆம் தேதி முதல் 19ஆம் தேதியான நேற்று வரை 12 ஜோதிர்லிங்கங்கள் வழிபாடு நடைபெற்றது. கடந்த 3 தினங்களாக தினமும் மாலையில் காரைக்கால் அம்மையார் ஆலய சந்திர புஷ்கரணி குளக்கரையில் அமைக்கப்பட்டிருந்த 12 ஜோதிர்லிங்கங்களும் பக்தர்கள் தங்கள் எடுத்து வந்த புனித நீரால் அபிஷேகம் செய்து சிவ வழிபாடு செய்தனர். மேலும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த சிவபக்தர்கள் சிவபுராணத்தை பாராயணம் செய்து வழிபட்டனர். நிறைவு நாளான இன்று சிவாச்சாரியார்கள் 12 ஜோதிர்லிங்கங்களுக்கும் மேலும் இரவு பக்தர்கள் 12 ஜோதிர்லிங்கங்களுக்கு அபிஷேகம் செய்து மகா ஆரத்தி எடுத்து சிவநாமங்கள் கூறி வழிபட்டனர். தரிசனத்திற்கு வருகை தந்த பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது.